ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் கவி கேமிங் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, அதாவது ட்ராகன் பாலோட ஒரு ஃப்ரீ ஃபயர் கொலாபரேஷன்ஸ். ஸோ இதோட டேட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு அனிமே டேட்டும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்னு சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மந்தோட எல்லா அப்டேட்ஸும் சொல்லியிருப்பேன். ஸோ இன்னும் 2 அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா விட்டுருப்பேன் அந்த கொலாபரேஷன்ஸு. ஸோ அதை இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இன்னும் யாராவது லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் ஆல்ல போட்டுங்க. அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள போடக்குள்ள உங்களுக்கு மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏஞ்சலிங் பேண்ட்டு. ஸோ இந்த ஒரு ஏஞ்சலிங் பேண்ட்டு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வரப்போகுது. இதில் பார்த்தீங்கன்னா கர்னாக்கா சின்ன ட்விஸ்ட் வச்சுட்டா ஒரு சின்ன மாற்றம் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஞ்சலிங் டோக்கனில் பார்த்தீங்கன்னா வராது. ஸோ எப்பயும் போல் நார்மல் யூனிவர்சல் டோக்கனில் பார்த்தீங்கன்னா வர மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. க்ரீன் பேண்ட்டு, ரெட் பேண்ட்டு, அப்புறம் ஏஞ்சலிங் மெயில் பேண்ட்டு, ஃபீமேல் பேண்ட்டுன்னு இந்த 4 ஐட்டம் வரும். எப்பயும் போல் தான் யூனிவர்சல் டோக்கனு. இந்த ஒரு சின்ன மாற்றம் தான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கர்னாக்காரை மாற்றிட்டான். ஸோ வேறு ஒரு மாற்றமும் இல்லை. இதை தெரிஞ்சுக்கோங்க. அதனால தான் இந்த ஒரு வீடியோவில் இதை சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்ளூவால் ஸ்கின். ஸோ இது பார்த்தீங்கன்னா டேட்டு 6ஆம் தேதி. இந்த ஒரு க்ளூவால் ஸ்கின் ஏஞ்சலிங் க்ளூவால் ஸ்கின்னில் பார்த்தீங்கன்னா 3 க்ளூவால் ஸ்கின் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. இந்த மாதிரி ஒரு லக்கி ராயலில் தான் பார்த்தீங்கன்னா வரும், வால் ராயலில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஞ்சலிங் டிஷர்ட்டு. இந்த ஏஞ்சலிங் டிஷர்ட் பார்த்தீங்கன்னா வரப்போகிற 8ஆம் தேதி தான் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. அந்த ஒரு பேண்ட்டுக்கு மேட்சாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிஷர்ட்டு இது பார்த்தீங்கன்னா மெயிலுக்கும் ஃபீமேலுக்கு 2க்கும் போட்டுக்கலாம். ஸோ இந்த டிஷர்ட் லக்கி ராயலில் தான் பார்த்தீங்கன்னா இதுவும் வரப்போகுது. இந்த மாதிரி ஒரு டிஷர்ட்டு, க்ரீன் கலர் டிஷர்ட்டு, ரெட் கலர் டிஷர்ட்னு ஒரு 3 டிஷர்ட் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 விஷயம் சின்ன கொலாபரேஷன்ஸ் வரப்போகுதுன்னு நான் பார்த்தீங்கன்னா சொன்னேன் இல்லையா ஸ்டார்டிங்கில். ஸோ அது என்னென்ன கொலாபரேஷன்ஸ் பார்த்துவோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கிரெஃபைடு கொலாபரேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நடுவில் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. இந்த கிரெஃபைடு ஐட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோஸ்ட் பண்டலாட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு பண்டில் பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சுருக்காங்க. இதோட அனிமேஷன்ஸும் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. அப்படியே பிளாக் கலரில் இது பார்த்தீங்கன்னா மெயிலுக்கும் ஃபீமேலுக்கும் 2த்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கோஸ்ட் பண்டலாட்டம் கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெட் பாக்ஸு. இந்த ரெட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா சும்மா பார்க்கவே கொடூரமாக கொடுத்து வச்சுருக்கானுங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா பாருங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு எலும்பு கூட தலையை 4-5 கை சேர்ந்து பிடிச்சி மணி அப்படியே கொடூரமாக கொடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு அந்த பண்டிலோட ஃபேஸ் போட்ட மாதிரி ஒரு தாந்தன் கன் ஸ்கின்னு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கேர் கன் ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒரு அனிமேஷன்ஸோடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கேர் கன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெவில் கத்தி ஸ்கின் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சுருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க எலும்பு கூடாட்டம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு கொடூரமாக கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க எலும்பு கூட தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பைக் ஸ்கின்னு அனிமேஷன்ஸோட ஃபுல்லாக பிளாக் கலர் இந்த மாதிரி பைக் ஸ்கின் தான் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிரெஃபைடு கொலாபரேஷன்ஸு இது பார்த்தீங்கன்னா கேமுக்கு அப்படியே நடுவில் தான் வரும். இது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேந்தர் ஒரு கொலாபரேஷன் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. அதாவது அந்த சிறுத்தையோட பண்டில் மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சுருக்காங்க. மெயிலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிறுத்தை பிளாக் சீட்டா மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சுருக்காங்க. ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பூனைக்குட்டி மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த மெயில் பார்த்தீங்கன்னா அப்படியே செம்மையாக இருக்குது. கை, கால், வாயெல்லாம் பாருங்கள் அப்படியே செம்மையாக கொடுத்து வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸில் ஒரு கேரக்டராக இருப்பாங்க. அது யாருன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. இந்த அப்படியே பண்டில் இந்த மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு பூனைக்குட்டி பண்டலாட்டம் பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த அனிமேஷன்ஸ் கூட பார்த்துங்க. அந்த பூனைக்குட்டி ஷோல்டரில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஓடக்குள்ளேயும் நம்ம பூனைக்குட்டி அப்படியே வந்து வந்து போகும். இந்த மாதிரி ஒரு அனிமேஷன்ஸை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டலில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அக்கா பண்டல் பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன ஒரு பண்டு தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாபி என்ட்ரி ஒரு எமௌண்ட் மாதிரி தான் கொடுத்து வச்சுருக்காங்க. அப்படியே அங்கங்கே சிறுத்தை வர மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சுருக்காங்க. வேறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த ஒரு பூனை எமௌண்ட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி எமௌண்ட்டாக இருப்பது. ஸோ அது இந்த ஒரு கொலாபரேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இருப்பது பேந்தர் கொலாபரேஷன்ஸில். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெஸ்ட் ஸ்கின் கொடுத்து வச்சுருக்காங்க. ஃபெஸ்ட் ஸ்கின் பார்த்தீங்கன்னா அப்படியே கையில் சிறுத்தையோட மூஞ்சி போட்டிருக்கிற மாதிரி இருக்குது 2 கையிலுமே. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்ட் ஸ்கின் பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சுருக்காங்க. எதுக்கு கொடுக்குறாங்கன்னு தெரில. கையை பார்க்கவே ஒரு மாதிரி பெருசாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெஸ்ட் ஸ்கின்னு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா M14க்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன் ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. அப்படியே ஃபயர் ஆட்டோ பேந்தர் வாயிலேருந்து அப்படியே இந்த புல்லட் வர மாதிரி பார்த்தீங்கன்னா அனிமேஷன்ஸு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குளோல் ஸ்கின்னு அந்த சிறுத்தை கீறி வச்ச மாதிரி ஒரு குளோல் ஸ்கின் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டெவில் கத்தி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கின் பற்றி நான் கொடுக்க போகிறேங்க டெவில் கத்திக்கு. அதுக்கப்புறம் ஒரு நேடு ஸ்கின் நார்மலாக நேடு ஸ்கின் பற்றி நான் கொடுக்குறாங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஓல்டு அந்த டிஜே பார்த்தீங்கன்னா வரப்போகுது, அதுக்கான ஸ்கேட்டிங் போர்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேக் ஸ்கின்னு, அப்படியே அந்த சிறுத்தையை பாருங்கள், அப்படியே வாயில் நெருப்பு காக்கி ஸ்க்ராட்ச் போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு வண்டி ஸ்கின் தான் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பேராஷூட்டு, அதுக்கப்புறம் 2 பேனர் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க அவதாரு. இந்த மாதிரி ஒரு 2 பேனர் பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 2 கொலாபரேஷன்ஸ். அந்த 2 கொலாபரேஷன்ஸும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராஃபைட் கொலாபரேஷன், அதுக்கப்புறம் இந்த ஒரு பேந்தர் கொலாபரேஷன்ஸு. ஸோ இந்த ஒரு ஸ்கேட்டிங் போர்டு பார்த்தீங்கன்னா ஓல்டு டிஜேல கொண்டு வர போகிறாங்க. ஸோ அது என்னென்ன முழுசாக அடுத்து வர ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன். ஸோ அதோட ஸ்கேட்டிங் போர்டு ஸ்கின் தான் அது. ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா பேந்தர் ஸ்கின்னு, இந்த கிராஃபைட் ஐட்டம்ஸு கொலாபரேஷன்ஸு, ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஸ்ட்டு ஸ்கின்னும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபேடர் வீல் ஈவெண்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஃபிஸ்ட்டு ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஒரு 70% கன்ஃபார்ம்னே வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபேடர் வீலில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபிஸ்ட்டு ஸ்கின் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டில்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரிங் இவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்டில்ஸ் எல்லாம் ரிங் இவெண்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு ரிங் இவெண்ட்டில் பண்டில். இன்னும் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், அதாவது டிராகன் பால் கொலாபரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போ வரும், ஸோ அதுக்கான டேட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். டிராகன் பால் கொலாபரேஷன்ஸ் வரக்கு முன்னாடி கென்டாமாங்கிற ஒரு அனிமே கொலாபரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வரப்போகுது. இது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் தான் பார்த்தீங்கன்னா கென்டாமாங்கிற ஒரு அனிமே கொலாபரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. அப்போ டிராகன் பால் எப்போ வரும், ஸோ அதை பற்றி டேட் சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிராகன் பால் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஜூன் மாதம் தான் வரும். ஒரு OB54 அப்படின்ட்டு தான் பார்த்தீங்கன்னா வரும். ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா OB53 அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வரும். அதுவே பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் அது பார்த்தீங்கன்னா OB54 அப்படின்ட்டுல. ஸோ OB54 அப்படின்ட்டுலாம் பார்த்தீங்கன்னா டிராகன் பாலோட கொலாபரேஷன்ஸ் வரும். ஸோ அதோட பண்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு கோகு வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வர வாய்ப்பே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எமோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபார்ம் டேட் தான் சொல்ல முடியும். ஸோ OB53 அப்படின்ல பார்த்தீங்கன்னா கென்டாமாங்கிற ஒரு அனிமே கொலாபரேஷன்ஸ். ஸோ ஜூன் மாதம் OB54 அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி ஒரு 20% பார்த்தீங்கன்னா 25% வாய்ப்பு இருக்குது. அது பார்த்தீங்கன்னா டிராகன் பால் கொலாபரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வரத்துக்கு. அதாவது OB54 அப்படின்ட்டுலாம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் தான் பார்த்தீங்கன்னா OB54 வரப்போகுது. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.